அதிலும் பிரதானமாக இந்த கடமை தகப்பனுடைய கடமை. அநேக நேரத்தில் தகப்பன் தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தாயின் இடத்துல கொடுத்துருவோம். அம்மா நீ இவனுக்கு பைபிள் சொல்லிக் கொடு, அம்மா இவனுக்கு நீ வசனம் சொல்லிக் கொடு. இல்லை, வேதம் சொல்கிறது தகப்பன்ட்ட. ஏன்னா படைப்பின் மணிமகுடம் அங்கே தேவன் ஆணை நியமித்து ஆண்ட தான் தேவனுடைய கட்டளைகளை சொல்கிறார். அந்த கணவன் தன்னுடைய மனைவிட்ட தேவனுடைய கட்டளைகளை சொல்கிறான். அதே போல் அந்த கணவன் தான் தன்னுடைய பிள்ளைகள் இடத்துல காயின் ஆபேல்கிட்ட தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தான். ஏவாள் சொல்லி தரல. ஃபங்க்ஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புகளை முன்னெடுத்து செய்யும் அந்த பொறுப்பு தகப்பன் கணவன்கிட்ட இருக்கு. அவங்க தான் குடும்ப தலைவர்கள். குடும்ப தலைவன் தான் பொறுப்புகளை முன்னென்று எடுத்து செய்ய வேண்டும். அதில் மிக முக்கியமாக பிள்ளை வளர்ப்பில் முக்கியமான பொறுப்பு இருப்பது தகப்பனுக்கு. தகப்பன் தன் பிள்ளையோடு பேச வேண்டும். தகப்பன் தன் பிள்ளைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்க வேண்டும். தகப்பன் தன் பிள்ளையோடு நேரத்தை செலவழிக்க வேண்டும். பிள்ளைகள் இடத்துல பேசலை அப்படின்னா தகப்பனா நம்ம பொறுப்பை அதை விட்டுரும். இந்த இடத்துல இந்த தகப்பன் தன்னுடைய மகனை கூட்டிட்டு போவான். இவனோட நிலைப்பாடு என்ன? இவனை ஊமை செவிட இருந்தாலும் இவன் இடத்துல தகப்பன் கம்யூனிகேட் பண்ணியிருப்பார், நம்ம இயேசுவை பார்க்க போகிறோன்ட்டு. ஒருவேளை முரண் எடுத்துருக்கலாம், முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம், வேறு சிந்தனை இருந்திருக்கலாம், ரஃபாக இவன்கிட்ட பிஹேவ் பண்ணியிருக்கலாம். சரி கொஞ்சம் சாந்தமாக அப்புறமேட்டு பார்த்துக்கலாம்னு சொல்லி விடலை. அந்த சிறு மகன் எப்படி பிஹேவ் பண்ணியிருந்தாலும் அவனை இயேசு இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டினான். ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அவன் கூட்டத்திலேருந்து தனியாக போய் உட்காந்துருக்கிறான். அவனை கூட்டிகிட்டு உட்காந்துருக்கான். அப்போ அவனுடைய மென்டாலிட்டி எப்படி இருந்திருக்கும்? ஒரு உருன்னு உட்காந்துருப்பான், ரஃபாக உட்காந்துருப்பான், ரூடாக இருந்திருக்கும், போய் பார்த்து பேச பயமாக இருந்திருக்கும். ஐயோ ஏதாச்சும் பேசினா திட்டிடுவானா, அடிச்சிருவானான்ற ஒரு பயம் இருந்திருக்கும், கேட்பானான்ற ஒரு பயம் இருந்திருக்கும். இதையும் தாண்டி அவன் இங்கே கொண்டு வந்துட்டான். இங்கே கொண்டு வந்தோடனே அவனை போய் இயேசு இடத்துல போய் அவன் அழைத்து வந்தான். உங்களுடைய மகன் அல்லது உங்களுடைய மகள் என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நான் சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி நினைக்காதீங்க. நீங்கள் சொன்னால் கேட்கணும், அப்படி தான் வளர்க்கணும். அவனை இயேசு இடத்துல கொண்டு வரணும். ஒரு ஃபாதரா இதை நீங்கள் செய்கிறீங்களா? நான் என்ன விசுவாசின்னு சொல்லிக்கிறேன், ஆனால் நான் என்னுடைய மகளை இயேசு இடத்துல கொண்டு வரேனா? நான் என்ன விசுவாசின்னு சொல்கிறேன், என்னுடைய மகன் வளர்ந்துட்டு அவன்கிட்ட நான் பேச முடியலன்ற ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு காணப்படுதே தவிர அவனிடத்துல உட்காந்து பேசி. அதே வேளையில் பிள்ளைகளே, தகப்பன் பேச்சை தட்டாத, தகப்பன் இடத்துல போய் பேசு.